அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோடி கோடியாய் பணத்தை ஈர்க்க நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராக மாற 5 நிமிடங்கள் விரல்களை இப்படி மடக்கி வையுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது விரல்களை மடக்கி பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் எளிமையான முத்திரை முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். மேலும் இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். சோ எந்த விதமான தடைகளும் இல்லை. பணவரவில் அசுர வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய குபேர முத்திரையை தாங்க இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம். அற்புதமான இந்த குபேர முத்திரையை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா முத்திரைகள் இருக்குங்க. பணவசியத்திற்கே பார்த்தோம்னா நிறைய வகையான முத்திரைகள் இருக்குங்க. இன்றைய தினம் அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த குபேர முத்திரையை நம்ம பார்க்க போறோம். 16 செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய யக்ஷதேவர் ஸ்ரீ குபேரர். அந்த குபேரருக்கு உரிய முத்திரையை சில நாட்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும், பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்களும் பெருகும். யாரெல்லாம் இந்த முத்திரையை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில் பண தேவை இருக்கிறவங்க இந்த எளிமையான முத்திரையை நீங்க பயன்படுத்துங்க. அதிலும் குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே ரொம்ப சிரமப்படுறவங்க, கடனாக கொடுத்த பணம் அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க, உங்களுக்கு வரவேண்டிய தொகை ஏதோ காரணத்தினால நிலுவையில இருக்கு, பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த முத்திரையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த சில நாட்களிலிருந்தே பணவரவில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த முத்திரையை நீங்க பயன்படுத்தலாம். பஸ்ல, ட்ரெயின்ல அல்லது கார்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னா அங்கிருந்தும் இந்த முத்திரையை நீங்க பிடிக்கலாம். நீங்க டிரைவிங்ல இருக்கும் போது யூஸ் பண்ண கூடாதுங்க. நீங்க சேஃபா உட்கார்ந்துட்டு போறீங்கன்னா இந்த முத்திரையை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை இந்த முத்திரையை நீங்க பிடிக்கலாம். கொஞ்சம் டைம் கிடைக்கிறவங்க நீங்க காலையில ஒரு 5 நிமிடம், மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு 5 நிமிடம்னு ஸ்பிளிட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஒரே வேளை 5 நிமிடம் அல்லது 10 நிமிடங்கள் கூட நீங்க பயன்படுத்தலாம். குறைந்தபட்சமாக 48 நாளைக்கு, ஒரு மண்டலம், 48 டேஸ்க்கு இந்த மெத்தடை எந்தவித பிரேக்கும் இல்லாம கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதாங்க ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். முதல் 48 நாளைக்கு நீங்க பிரேக்கே எடுக்க கூடாதுங்க. தொடர்ந்து பயன்படுத்தணும். அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதுமே இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே நமக்கு பணம் தேவை. 48 நாளைக்கு பிறகு இந்த மெத்தடை கண்டினியூ பண்ண போறவங்க உங்களுக்கு எப்பெல்லாம் பிரேக் வேணுமோ நடுவுல நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டினியூஸா ரொம்ப பெரிய பிரேக் எதுவுமே எடுத்துறாதீங்க. முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அதற்கான பலன்களும் தொடர்ந்து நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தக்கூடிய முத்திரைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அதாவது உணவு சாப்பிட்டதற்கு பிறகு 2 மணி நேரம் இடைவெளிக்கு பிறகுதான் முத்திரைகளை பயன்படுத்தணும்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனால் பணவசிய முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த குபேர முத்திரையை சேர்ல, தரையில அல்லது பெட்லன்னு நீங்க உட்கார்ந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். படுத்துட்டு இந்த முத்திரையை நம்ம போடக்கூடாதுங்க. அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் தாங்க. எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த முத்திரையை நீங்க பயன்படுத்தணும். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்திற்கு நடுவில் இந்த முத்திரையை பயன்படுத்த வேண்டாம். எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ஃப்ரீயா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுங்க. முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் மன அமைதியும் மன ஒருநிலைப்பாடும் மிகவுமே முக்கியம். முத்திரையை பிடிக்கும் நேரத்தில் எதற்காக அந்த முத்திரையை நம்ம பயன்படுத்துறோமோ அதன் மீது முழுமையாக
முழுமையான கவனத்தை நம்ம செலுத்தணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். முத்திரையை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய கவனம் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லது தேவையில்லாத விஷயங்களை நாம் நினைக்கும் பொழுது அதற்கான முழு பலன்களும் கிடைக்காதுங்க. 5 முதல் 10 நிமிடங்கள் வரை தாங்க இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்த போறோம். அதனால இந்த நேரம் முழுவதுமே ஒரு தியானத்தில் நீங்க இருப்பதை போல அந்த முத்திரையின் மீது முழு கவனத்தை நீங்க செலுத்தணும். இவ்வளவு தூரம் நம்ம பார்ப்பதற்கான காரணம் வெறும் அந்த முத்திரையை மட்டும் காட்டிட்டு இது போல டெய்லி ஒரு 5 நிமிஷம் நீங்க வைங்கன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதனால முழு பலன்கள் சிலருக்கு கிடைக்காதுங்க. நிறைய பேருக்கு முத்திரைகளை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த சின்ன சின்ன தகவல்கள் முழுமையான பலன்களை கொடுக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு மெத்தடை நம்ம அப்லோட் பண்ணாலுமே அதை கொஞ்சம் டீடைல்டா நம்ம சொல்லுவோம். இதற்கான ஒரே காரணம் இந்த வழிமுறைகளை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி முழுமையான பலன்களை விரைவாக அடையணும்ன்ற நோக்கம் தாங்க. ஆத்மார்த்தமாக நீங்க எல்லாருமே வெற்றி அடையணும்ன்றதுக்காக தாங்க இவ்வளவு டீடைல்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக எந்த நாள் இந்த முத்திரையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, பணவசியத்திற்கான முத்திரையாக இருப்பதனால வளர்ப்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ரொம்பவுமே சிறப்பானது. அதே போல 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்கள் மற்றும் பௌர்ணமி தினங்களிலும் இந்த முத்திரையை நீங்க ஆரம்பிக்கலாம். இதை தாண்டி குபேரருக்கு மிகவுமே உகந்த சிறப்பான ஒரு நாள் வரப்போகுதுங்க. அதுதான் தீபாவளி பண்டிகை. லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கான அற்புதமான நாள் நவம்பர் 12ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணி 10 நிமிடங்கள் முதல் அடுத்த நாள் நவம்பர் 13ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணி 30 நிமிடங்கள் வரை அமாவாசை திதி இருக்குங்க. இதில் இந்த முத்திரையை நம்ம ஆரம்பிப்பதற்கான சிறப்பான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, நவம்பர் 12 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். முத்திரையை ஆரம்பிக்கும் முதல் நாள் அன்னைக்கு இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதற்கு பிறகு நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய எந்த நேரம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதே போல வளர்ப்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த முத்திரையை ஆரம்பிக்க போறவங்க மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே போல 3ஆம் பிறை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ண போறவங்க மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த முத்திரையை ஆரம்பிக்கும் முதல் நாள் மட்டும் இந்த டைமிங்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய எந்த நேரம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சரி, வாங்க இந்த முத்திரையை எப்படி பிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. நம்முடைய ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை கட்டை விரல் நுனியால் நம்ம தொடணும். மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலை மடித்து நம்முடைய உள்ளங்கையில் வைக்கணும். அவ்வளவுதாங்க இந்த முத்திரை. ரொம்பவுமே சிம்பிள். நம்முடைய 2 கைகளிலுமே இந்த முத்திரையை பிடித்து நம்முடைய மடி மீது வைத்து 5 முதல் 10 நிமிடங்கள் வரை அமைதியாக உட்காரணும். ஒரு கையில மட்டும் இந்த முத்திரையை போடக்கூடாதுங்க. 2 கைகளிலுமே இந்த முத்திரையை போட்டு மடி மீது வைத்து நம்ம உட்காரணும். இந்த முத்திரையை போட்டுட்டு பணம் வசியமாகணும், பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் வசியமாகணும், பணம் சேரணும், பணம் குவியணும்னு மனதார நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. எந்த ஒரு தெய்வத்தை நினைச்சு கூட இந்த பிரார்த்தனை செய்யணும்னு கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க பணம் வசியமாகணும், பணம் சேரணும்னு மனதுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிட்டாலே போதும். இதை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த முத்திரை முடிந்தவுடன் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்க பாருங்க. உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஈடுபடலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததா ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட
அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.